எங்கட இலங்கை விவசாயிகளுக்கு முக்கியமான ஒரு நியூஸ் அப்டேட் கிடைக்கப்பட்டிருக்கு. அதாவது 2025 மற்றும் 26 மகா பருவத்திற்கான நெல் கொள்முதல் குறைந்தபட்ச விலைகளை இலங்கை அரசு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இதுல அரசு பப்ளிஷ் பண்ணியிருக்கிற பிரைஸ் அப்டேட் பார்த்தோம்னா, நாடு நெல் கிலோவுக்கு ரூபாய் 120, சம்பா நெல் கிலோவுக்கு ரூபாய் 130, கீரி சம்பா கிலோவுக்கு ரூபாய் 140. இது எல்லாம் எங்களோட பெடி மார்க்கெட்டிங் போர்டு, அதாவது பிஎம்பி மூலமாக நேரடியாக விவசாயிகளிடமிருந்து வாங்க போறாங்களாம். அதாவது நம்ம இடைத்தரகர்கள் பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கிடைக்க போகுது. அது மட்டும் இல்லாம இந்த மகா சீசனுக்காக அரசு ரூபாய் 10 பில்லியன் ஒதுக்கி இருக்காங்க. இதுல இருந்தே புரியுது எவ்வளவு சீரியஸாக இந்த திட்டத்தை செயல்படுத்த போறாங்கன்னு. இந்த திட்டத்தோட முக்கியமான நோக்கம் என்னன்னா, சந்தை விலை கீழே போனாலும் நம்ம விவசாயிகளுக்கு ஒரு உறுதியான விலை கையில கிடைக்கணும். சோ இது ஒரு பிக்சட் பிரைஸ் சிஸ்டம். உண்மையிலேயே இது ஒரு நல்ல நகர்வு தான். ஏனென்றா இப்ப உற்பத்தி செலவுகள் எல்லாம் எவ்வளவு அதிகமா இருக்குன்னு நமக்கே தெரியும். சோ இந்த மாதிரி ஒரு சூழல்ல விவசாயிகளுக்கு ஒரு நிலையான வருமானம் கிடைக்கிறது ரொம்பவே அவசியம். ஆனால் இப்போ எல்லார் மனசுலயும் ஒரு கேள்வி ஓடலாம். அதாவது இந்த விகிதம் போதுமா? உண்மை என்னென்றா இதுக்கு ஒரே பதில் இல்லை நண்பர்களே. விவசாயிகளின் உற்பத்தி செலவுகள், அவங்க இருக்கிற இடம், எந்த ரக நெல் பயிர்றாங்கன்னு பல விஷயங்களை பொறுத்து இது மாறுபடலாம். சில விவசாயிகளுக்கு இது ஒரு நல்ல ஆரம்பமாக தெரியும். முக்கியமா சந்தை விலை ரொம்ப குறையும் போது இது ஒரு பாதுகாப்பா இருக்கும். ஆனா தொடர்ந்து ஏறிக்கிட்டே போற உற்பத்தி செலவுகளை பார்த்தா எதிர்காலத்துல இன்னும் அதிக விலை தேவைப்படலாம். இந்த திட்டத்தை முழுமையா அனலைஸ் பண்ணினதுல எனக்கு என்ன கருத்து தோணுதுன்னா, இது ஒரு நல்ல தொடக்கம் மற்றும் வரவேற்கத்தக்க நகர்வு. தற்போதைய சூழ்நிலையில விவசாயிகளுக்கு ஒரு குறைந்தபட்ச விலை உத்தரவாதம் ரொம்ப அவசியம். இந்த திட்டம் இலங்கையின் விவசாயத்துறைக்கு ஒரு நேர்மறையான படியாகும். ஆனால் இதோட உண்மையான வெற்றி களத்துல எப்படி செயல்படுத்த போகிறது என்பதில் தான் இருக்கு. எல்லா விவசாயிகளுக்கும் இந்த பலன் சரியான முறையில சென்று சேருமா? அதுதான் நாம் பார்க்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம். அப்போ இந்த மகா சீசன் திட்டத்தை பற்றி உங்க கருத்து என்ன? இந்த ரேட் போதும் என்று நீங்க நினைக்கிறீங்களா, இல்ல இன்னும் அதிகமா இருக்கணுமா? சோ மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க நண்பர்களே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க விவசாய நண்பர்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. மேலும் தகவல்களுடன் அடுத்த வீடியோல சந்திக்கிறேன்.